பாகிஸ்தானுக்கு எதிரான போரை நான் தான் நிறுத்தினேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பலமுறை கூறிய போதிலும் பிரதமர் மோடி மௌனம் சாதித்ததன் மூலம் இந்திய மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய கனிமொழி, இந்தியா பாதுகாப்பாக உள்ளது என நம்பி காஷ்மீர் சென்ற மக்களை காப்பாற்ற மோடி அரசு தவறிவிட்டதாக கூறினார். தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்தும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் மீது நம்பிக்கை வைத்து வெளிநாடுகளுக்கு குழுவை அனுப்பியதற்காக நன்றி தெரிவித்த கனிமொழி, பிஜேபியின் கொள்கைகளில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் நாடு என்று வரும்போது உறுதுணையாக நிற்போம் என்றார். எந்த விதத்திலையும் ஏத்துக்க தயாராக இல்லை. உங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கட்டும், நீங்க இந்த நாட்டில் விதைக்கக்கூடிய விஷ விதைகளாக இருக்கட்டும், அவை வேறறுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இந்த நாடு என்று வரும்பொழுது இந்த நாட்டின் இறையாண்மையை நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் குறைந்தபட்சம் 25 முறை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறார். I don't want to believe him. I want to believe you. எங்கு சென்றாலும் தமிழ் மொழி பற்றி பேசும் பிரதமர் கீழடி அகழ்வாராய்ச்சி முடிவுகளை ஏற்க மறுக்கிறார். ராஜேந்திர சோழனை போல கங்கையை தமிழன் வெல்வான் எனவும் சூளுரைத்தார். Suddenly they've discovered, before every election they discover great love and pride in Tamil culture. But just a few months before that, they do not want to accept the greatness of the Keeladi findings, where our Chief Minister says that from Tamil Nadu is where the history of India shall be written. But you came to Gangaikonda Cholapuram. Remember the name. கங்கை கொண்ட சோழபுரம். கங்கையை கொண்டவன் அவன், கங்கையை வென்றவன் அவன். தமிழன் கங்கையை வெல்லுவான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.